வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். தென் டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு கிரிட்டிக்கல் வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். தென் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸோட ப்ரொசீஜர் அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். For large samples, the standardized variable corresponding to the statistic t is z equal to t minus e of t divided by se, so which is equivalent to n of 0, 1. So large samples பொறுத்த முடிக்க இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வேரியபிள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் டீக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வேரியபிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். z equal to t minus e of t divided by se, standard error. ஸோ இந்த z வந்து எதாவது ஃபாலோ பண்ணோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் 0 அண்டு வேரியன்ஸ் 1. ஸோ இந்த வேரியபிள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. The value of z under the null hypothesis H0 is known as the test statistics. ஸோ இந்த null hypothesis H0க்கு கரஸ்பாண்டிங் z வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் பார்க்கலாம். The critical value of the test statistics at alpha level of significance for a two-tailed alternative test is given by z alpha. ஸோ நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா z ஆல்ஃபான்னு டினோட் பண்ணுறாங்க. சரியா, ஆல்ஃபா வந்து என்னது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட கிரிட்டிக்கல் வேல்யூவை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா z ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. இப்போ டூ டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு z ஆல்ஃபாவோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். டூ டெய்ல்டு ஆல்டர்னேட்டிவ்க்கு z ஆல்ஃபாவோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். p of மாடுலஸ் z கிரேட்டர் தென் z ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா z ஆல்ஃபா கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம சொல்லியாச்சு இந்த z அப்படின்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும், அது வந்து நார்மல் வேரியேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், நார்மல் கர்வை கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ நார்மல் கர்வ் எடுத்துக்கோங்க. ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் z ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வந்து மியூஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆரிஜின் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ டூ டைல்டு ஆல்டர்னேட்டிவை நம்ம கன்சிடர் பண்ணுறனால இந்த நார்மல் கர்வோட ரெண்டு டைல், இந்த லெஃப்ட் டைல் அண்டு ரைட் டைல், இந்த ரெண்டு டைலுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கும். இந்த சேட் பண்ணியிருக்க இந்த ரீஜியன்ஸ் வந்து ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கும். இந்த சேட் பண்ணாத இந்த ரீஜியன் ஃபுல்லாக வந்து என்னென்னா ரீஜியன் ஆஃப் அக்செப்டன்ஸ். இந்த ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷன், இந்த ரெண்டு ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனோட ஏரியா ரெண்டுமே ஒவ்வொன்றும் என்னது ஆல்ஃபா பை 2, இதுவும் என்னது ஆல்ஃபா பை 2. இந்த ரீஜியன் ஆஃப் அக்செப்டன்ஸையும் இந்த ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனையும் செப்பரேட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து z ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைடு ரீஜியன் ஆஃப் அக்செப்டன்ஸையும் ரீஜியன் ஆஃப் ரிஜெக்ஷனையும் செப்பரேட் பண்ணுறது இந்த வேல்யூ, இது z ஆல்ஃபா மைனஸ் z ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ p of z greater than z alpha is equal to alpha by 2. z greater than z alphaன்றது தான். இந்த z alpha இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே உள்ள இந்த இது எல்லாமே வந்து z greater than z alpha. ஸோ இந்த ஏரியா வந்து என்னது alpha by 2. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் p of z greater than z alphaன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதே போல் இந்த சைடு வந்து p of z less than minus z alpha is equal to alpha by 2. ஸோ இது டூ டைல்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். இதே இது சிங்கிள் டைல்டு ஆல்டர்னேட்டிவ். சிங்கிள் டைல்டு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா எதர் ரைட் டைல்டாக இருக்கும் இல்லைன்னா லெஃப்ட் டைல்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ பார்த்தோம்னா இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ z ஆல்ஃபா இஸ் டிட்டர்மைன்டு பை p of z greater than z alpha is equal to alpha or p of z less than minus z alpha is equal to alpha according as the test is right tailed or left tailed. ஸோ ரைட் டைல்டு டெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். p of z greater than z alpha is equal to alpha. இதை யூஸ் பண்ணி கிரிட்டிக்கல் வேல்யூ z alpha ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
லெஃப்ட் ஹைண்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். P of z less than minus z alpha is equal to alpha. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கிரிட்டிக்கல் வேல்யூ z ஆல்ஃபாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ரைட் ஹைண்ட் டெஸ்ட் அப்படின்னா டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, z ஆல்ஃபா அந்த இடத்துல இருக்கும். இது கிரிட்டிக்கல் ரீஜன், இது ஃபுல்லுமே வந்து கிரிட்டிக்கல் ரீஜன், இதோட ஏரியா வந்து ஆல்ஃபா. லெஃப்ட் ஹைல்டு டெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ மைனஸ் இசட் ஆல்ஃபா. இந்த ரீஜியன் வந்து கிரிட்டிக்கல் ரீஜியன், இதோட ஏரியா வந்து ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ரெண்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். ஒன்று 1%, இன்னொன்று 5%. ஆல்ஃபா ஈக்குவல் டு 1%, இங்கே வந்து ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 5%. ரெண்டு லெவல் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டூ டைல்டு டெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1%ல் மாடுலஸ் இசட் ஆல்ஃபா வேல்யூ வந்து 2.58. ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% லெவலில் மாடுலஸ் இசட் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1.96. இது ரைட் டைல்டு டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1%ல் இசட் ஆல்ஃபாவோட வேல்யூ 2.33. ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%ல் இசட் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1.645. லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1%ல் இசட் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு minus 2.33. இது ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% லெவல்னா இசட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு minus 1.645. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1% லெவலில் டூ டைல்டு டெஸ்ட்டுக்கு இந்த இது இசட் ஆல்ஃபா, ரைட் டைல்டு டெஸ்ட்டுக்கு இசட் ஆல்ஃபாவோட வேல்யூ இது, லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டுக்கு இசட் ஆல்ஃபாவோட வேல்யூ இது. ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% லெவல் எடுத்துக்கிட்டோம்னா டூ டைல்டு டெஸ்ட்டோட வேல்யூ இருந்தது, ரைட் டைல்டு டெஸ்ட்டோட வேல்யூ இது, லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டோட வேல்யூ இது. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு நோட். இன் ஆல் ப்ராபபிலிட்டி எ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் டு லை பிட்வீன் -3 அண்டு +3. ஸோ நீங்கள் எந்த ப்ராபபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட வேல்யூ வந்து -3லேருந்து +3 முடிக்க தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட வேல்யூ -3லேருந்து +3 முடிக்க தான் இருக்கும். ஸோ இது இந்த ரேஞ்சை தவிர வெளியில் ஏதாவது போச்சு அப்படின்னா அந்த கேஸில் என்ன செய்யணும்னா நல் ஹைபோதசிஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதசிஸ், அதாவது டெஸ்ட் ஆஃப் ஹைபோதசிஸ்க்கு ப்ரொசீஜரை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா செட்டப் த நல் ஹைபோதசிஸ் H0. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா H0 செட் பண்ணணும். செகண்ட், செட்டப் த அல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் H1. செகண்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், நம்ம அல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் H1 செட் பண்ணணும். ஸோ இந்த H1 பொறுத்து தான் நம்ம டூ டைல்டு டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை சிங்கிள் டைல்டு டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோமான்னு தெரியும். தேர்ட் ஸ்டெப் வந்து கம்ப்யூட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z ஈக்குவல் டு T minus E of T divided by SE under H0. தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா இசட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இசட் ஃபார்மானது T minus E of T divided by SE, ஸ்டாண்டர்ட் எரர். ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா சூஸ் த அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட லெவல் நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பில் சூஸ் பண்ணணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1%, இல்லை ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% அப்படின்றது அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம தான் இந்த ஆல்ஃபாவை சூஸ் பண்ணணும். சில ப்ராப்ளமில் கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க ஆல்ஃபா லெவல், அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம தான் வந்து அந்த கொஸ்டினுக்கு தகுந்தாப்பில் ஆல்ஃபா லெவல் எடுத்துக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப், கம்பேர் கம்ப்யூட்டர் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் இசட் வித் கிரிட்டிக்கல் வேல்யூ இசட் ஆல்ஃபா அட் த ரெக்வயர்டு லெவல் ஆல்ஃபா. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் வேல்யூ ஆஃப் இசட் மாடுலஸ் இசட்டையும் கிரிட்டிக்கல் வேல்யூ இசட் ஆல்ஃபாவையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டில் எது பெருசாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கன்க்ளூஷன், லாஸ்ட் ஸ்டெப் வந்து கன்க்ளூஷன். இஃப் மாடுலஸ் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபா அக்செப்ட் நல் ஹைபோதசிஸ். மாடுலஸ் இசட்டோட வேல்யூ லெஸ் தென் இசட் ஆல்ஃபாவாக இருந்துச்சு அப்படின்னா நல் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணணும். இஃப் மாடுலஸ் இசட் கிரேட்டர் தென் இசட் ஆல்ஃபா ரிஜெக்ட் நல் ஹைபோதசிஸ். மாடுலஸ் இசட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் இசட் ஆல்ஃபாவாக இருந்துச்சு அப்படின்னா நல் ஹைபோதசிஸ் H0 ரிஜெக்ட் பண்ணணும். சரியா, கன்க்ளூஷன் என்ன செய்கிறோம் பாருங்கள்.
இசட் ஆல்ஃபாவோட வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா நல் ஹைபாத்தசிஸ் ஹச் நாட் அக்செப்ட் பண்ணணும். இசட் ஆல்ஃபாவோட வேல்யூ சின்னதாக இருந்ததுன்னா நல் ஹைபாத்தசிஸ் ஹச் நாட்டை ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.